இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த சம்பவம் நடந்தது ஒரு ஆர்டினரி மண்டே நைட். அவன் பேர் ரூபன். சாஃப்ட்வேர் ஜாப் பண்ணுறான். ரூமில் தனியாக ஸ்டே பண்ணுறான். அந்த நைட் கிளாக்கை பார்த்தா 2:17 அதிகாலையாக இருக்குது. அதான் அவன் ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் ரூபன் அவன் ஃபோனை எடுத்து பார்த்தான். அன்னோன் நம்பரும் இல்லை, சேவ்டு கான்டாக்டும் இல்லை. ஸ்க்ரீனில் வந்தது மை நம்பர். பட் அவன் அதை பார்த்து சிரித்தான். நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குன்னு காலை கட் பண்ணினான். ஆனால் 2 செகண்ட்ஸ் கூட போகலை, மறுபடியும் ரிங் ஆச்சு. அப்புறம் அவன் ரூமில் அவன் ஃபேன் சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் இல்லை. அவன் ஃபோன் ரிங் ஆகும்போது ஃபேன் நின்றுடுச்சு. ரூபன் ஹார்ட் பீட் ஃபாஸ்டாக துடிச்சுது. அவன் யோசித்தான், நான் ஆன்சர் பண்ணினா அப்புறம் என்ன நடக்கும்னு. பட் அவன் ஆன்சர் பண்ணலை. ஃபோனை பெட்டு மேலே போட்டான். ஆனால் அந்த ஃபோன் வைப்ரேஷன் இன்னும் அவன் கை மேலே ஃபீல் ஆயிடுச்சு. இந்த டைமில் ரூம் லைட்டும் ஃப்ளிக்கர் ஆகிடுச்சு. ரூபன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கான். ஃபோன் ரிங் ஆகும்போது ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் வந்தது. நான் ரூமுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு. ரூபன் ஸ்லோவாக திரும்ப பார்த்தான். ரூம் எம்டி. ஆனால் அவன் ப்ரீத் பண்ண மட்டும் அவனே கேட்க முடிஞ்சது. அப்புறம் பயத்தில் அவன் ஃபோன் காலை ஆன்சர் பண்ணினான். ஆனால் மறுபக்கத்தில் இருந்து அவன் வாய்ஸே அவனுக்கு திரும்ப கேட்டுச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, ரூபன், நான் உன்னை பார்க்குறேன். நீ ஃபோனை கட் பண்ணினா நான் உன் பக்கத்தில் வருவேன். ஃபோன் ஸ்பீக்கரில் ஒரு ப்ரீத்திங் சவுண்டு. பட் அது ரூபன் ப்ரீத்திங் இல்லை. அப்புறம் மறுநாள் காலையில் போலீஸ் அவன் ரூம் ஓப்பன் பண்ணாங்க. கதவு உள்ள லாக் ஆகியிருந்திருக்கு. ரூபன் பாடி பெட்டில் இருந்துச்சு. மொபைல் ஹேண்டில் இருந்துச்சு. கால் ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் கால் 2:17 அதிகாலையில் மை நம்பருங்கிற நேமில். அப்புறம் அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் ஹார்ட் அட்டாக். ஆனால் இந்த ஸ்டோரி இங்கே முடியலை. இன்னும் 3 நைட்ஸ் கழித்து இந்த வீடியோ பார்க்குற ஒரு பையனுக்கு 2:17 அதிகாலையில் ஃபோன் ரிங் ஆகிடுச்சு. ஸ்க்ரீனில் நேம் மை நம்பர்னு இருந்துச்சு. ஃபோன் எடுக்க ரெடியா? இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் ஃபோனை சைலண்டில் வச்சுட்டு தூங்குங்க.